வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு என்னுடைய அன்பு சொந்தங்கள் அனைவரும் வாழ்க்கையும் இந்த 2025 சீரும் சிறப்புமாக அமைகிற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக +2 படித்து கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள், உங்களுடைய கனவு ஒரு நல்ல கல்லூரியில் சேர்ந்து நல்ல படிப்பு படித்து நல்ல வேலையில் செய்து நல்ல சம்பாத்தியம் செய்து நல்வாழ்க்கையில் அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ வீடியோக்குள்ள போலாம். அன்பார்ந்த என் அன்பு சொந்தங்களே, இதுவரை நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னா +2ல ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் வரை எழுதிருப்பீங்க. இப்போ ஜனவரி 1 நம்ம ஜனவரி 1 2025 பேசிட்டு இருக்கோம். சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ஒரு 45 நாள். அதே மாதிரி ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஸோ இதுவரை நீங்க எப்படி படிச்சிருக்கீங்க? கண்டிப்பா நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன்லாம் உங்களுக்கு பத்தாது. ஏன்னா எல்லாத்தோட கனவு என்ன இருக்கும்னா ஒரு பெரிய கல்லூரியில சேர்ந்து ஒரு நல்ல டிமாண்டான பிரான்ச் எடுத்து படிக்கணும் தான் எல்லாத்தோட கனவா இருக்கணும். அதுக்கு உங்களுடைய உழைப்பு இதுவரை நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க. பட் இன்னும் உங்களுடைய உழைப்பு அதிகமா இருக்கணும். ஏன்னா நீங்க இப்போ எஃபர்ட் கொடுக்க போற இந்த ஒரு 2 மாசம் தான் உங்களுடைய லைஃப் கெரியரே டிசைட் பண்ண போகுது. இப்போ நீங்க பெரியனவாய் நீங்க ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியா மாறும்போது உங்களுடைய பேரன் பேத்திக்கிட்ட நீங்க என்ன சொல்லணும்? நான் அந்த காலத்துல நான் +2ல இவ்வளவு மார்க் எடுத்தனால ஒரு நல்ல கல்லூரியில சேர்ந்தேன், நல்ல கல்லூரியில சேர்ந்தனால எனக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு நீங்க உங்களுடைய பேரன் பேத்திக்கு சொல்ற அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? அதிகமா உழைக்கணும். இதுக்கு ஒன்னே ஒண்ணு, இன்னைக்கு புத்தாண்டு, இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. வரப்போற ஒரு 2 மாசம் இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு நொடியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா பண்ணுவேன். இத்தனை நாள் நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன், கிரிக்கெட் பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாட் பண்ணிட்டு இருந்தேன், எப்பவுமே செல்போன் சொல்லி இருந்தேன். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு புத்தாண்டு ஜனவரி 1 இன்னையிலிருந்து நான் என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே படிப்பை நோக்கி தான் இருக்கும். நான் நல்லா படிப்பேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுங்க. ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் எல்லாருமே உறுதிமொழி எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற குறிப்பாக +2 மாணவ மாணவிகள் இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. இன்னையிலிருந்து என்னுடைய சிந்தனை எண்ணம் எல்லாமே என்னுடைய +2 பொது தேர்வுக்கு தயாராவதுதான் சொல்லி நீங்க முயற்சி பண்ணுங்க. நிறைய பேர் கேட்கலாம், சார் நீங்க +2வோட பொது தேர்வு மட்டும் சொல்றீங்கன்னா முதல்ல உங்களுடைய எண்ணங்கள் +2வோட பொது தேர்வு பண்ணுங்க. சைமல்டேனியஸா நீங்க ஜேஇக்கான எக்ஸாம் எழுதலாம், நீட்டுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். இதெல்லாம் செகண்டரி. ஏன்னா இதுல ரொம்ப ஒரு மைனர் பெர்சன்டேஜ் தான் சக்சஸ் ஆவாங்க. ஸோ மேஜர் சக்சஸ் ஆகிறது எல்லாமே உங்களுடைய +2வோட பப்ளிக் மார்க் தான். நீங்க எந்த போர்டு எக்ஸாமினேஷன் படிச்சாலும் உங்களுடைய +2வோட பப்ளிக் மார்க் தான் உங்களுக்கு எல்லா இதுலயும் டிசைட் பண்ணும். இது போக நீங்க என்ட்ரன்ஸ் எழுதுறதுலாம் உங்களுடைய எக்ஸ்ட்ரா. அதுக்காக இன்னும் நீங்க என்ன செய்யணும்? நிறைய எஃபர்ட் எடுக்கணும். இன்னைக்கு இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. இனிமே நான் செல்போன் யூஸ் பண்ண மாட்டேன், என்னுடைய எண்ணங்கள் படிப்புல மட்டும்தான் இருக்கும்னு இன்னைக்கு முதல்ல முடிவு எடுங்க. ஒன்ஸ் நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா மிச்சம் எல்லாமே நீங்க நீ என்னவாய் ஆகிறாய் நினைக்கிறாய் அதுவாய் ஆகிறாய் அப்படின்னு யார் சொன்னா? விவேகானந்தர் சொன்னது. முதல்ல உங்களுக்கு என்ன இருக்கணும்? இந்த புத்தாண்டு அனைவரும் நீங்க என்ன செய்யணும்? எண்ணத்தை முடிவு பண்ணி நல்ல படியாக +2ல தேர்வு எழுதி அதிகமான மதிப்பெண் பெற்று உங்களுடைய விருப்பமான கல்லூரியில் சேர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எப்போ இருந்தாலும் எனக்கு கால் பண்ணலாம். மெயினா
இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூடியூப் முதற்கொண்டு வந்து நீங்க வந்து செல்போன் பார்க்கறது விடுங்க. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களா, இதுக்கப்புறம் வந்து என் சேனல் கூட பார்க்காதீங்க, எந்த சேனல் பார்க்காதீங்க. உங்களோட எண்ணங்கள் படிப்புல தான் இருக்கணும். இந்த டயத்துல வந்து உங்க பேரண்ட்ஸ் பாத்துக்குருவாங்க. உங்க பேரண்ட்ஸ் வந்து நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எந்தெந்த காலேஜ் இருக்குன்னு இந்த அனாலிசிஸ் எல்லாமே உங்க பேரண்ட்ஸ் பாத்துக்குருவாங்க. ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட்லீஸ்ட் வந்து என்னது, பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க பேரண்ட்ஸை பார்க்க சொல்லுங்க. இன்னையிலிருந்து உங்களுக்கு ஒவ்வொரு அரிய தகவல்கள் வந்து உங்களுக்கு ஹையர் ஸ்டடிஸ் பத்தி நிறைய இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணும். என்னது, லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.